வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் பாவ் பஜ்ஜி வீட்டில் அதே டேஸ்ட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிட்டா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். பாவ் பஜ்ஜி செய்ய குக்கரில் பொடியாக நறுக்கின 10 பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தோல் சீவி பொடியாக கட் பண்ண உருளைக்கிழங்கு ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அரை கப் பச்சை பட்டாணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் வச்சு இறக்கிக்கலாம். 2 விசில் வச்சு இறக்கிட்டோம். காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த காய்கறிகளை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டோம். பேன் சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சீரகம். சீரகம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் வறுத்து பொடித்த சீரகத்தூள் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ பொடியாக நறுக்கின 3 தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டோம். பொடியாக நறுக்கின 1 குடமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற காய்கறியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கெட்டியாகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் ரெட் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு கெட்டியாகிற அளவுக்கு குக் பண்ணிக்கிட்டோம். அரை ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்குகிற பன்னை பட்டரில் டோஸ்ட் பண்ணி இந்த கிரேவியோடு சாப்பிடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைல் பாவ் பஜ்ஜி ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.